Hey everyone. Welcome back to our channel. So we react to a Tamil trailer on Dragon. So Pradeep Ranganathan, Anupama. So let's Get into the video. ஆக்சுவலி எனக்கு பேட் பாய்ஸை ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அந்த மாதிரி ஒரு பாய் ஃப்ரெண்டோட காலேஜ் போகும்போது தான் ரொம்ப கெத்தா இருக்கும்ல. Is the responsible, atrocious, reckless nuisance boy of 2018 batch. இந்த இன்ஜினியரிங் ஹிஸ்டரியிலே 48 பேப்பர் அரியர் வச்சவன் எவனுமே இல்லைல்ல. சரி முத ஆளா நானே இருந்துட்டு போறேன். இடுப்பாது. என்ன சைட் அடிக்கிறியா? அடிக்கலன்னு சொன்னா பச்சை போய் இந்த ட்ரெஸ்ல நீ ரொம்ப அழகா இருக்க. நீ எவ்வளவு லவ் பண்றேன்றத உன் கேஸ்ல காட்டு. இந்த மாதிரி ஓவர் ஆட்டம் போட்டீங்கன்னா காலேஜுக்குள்ள உங்க லைஃப் ரொம்ப கெத்தா இருக்கும். ஆனா இந்த காம்பவுண்ட் தாண்டா ஒரு நாய் கூட உங்களை மதிக்காது. எங்ககிட்டே இருந்து காசு வாங்கி அதை வீட்டில் சம்பளம்னு கொடுக்குறியே, உனக்கு வெக்க மயிரே இல்லையாடா? அவன் நம்ம கிடைச்ச வரம்மா, எப்படியாவது அந்த 10 லட்சத்தை நாம விரட்டி கொடுக்கணும். லவ்வரை தான் பார்க்க முடியும், லைஃப் பார்ட்னரை பார்க்க முடியாது. ஏன்னா நீ ஒரு ஃபெயிலியர் ஆகவே. விடுமாச்சா, நான் வாழந்தா எப்பயோ கழட்டி விட்டுருப்பேன். இந்த மாதிரி உங்களை நீங்களே அழிச்சுக்காம லைஃப்ல சக்சஸ்ஃபுல் ஆகிற வழியை பாருங்க. எனக்கு இப்போ 48 பேப்பர் முடிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் உள்ள டைமும் இல்லை. எனக்கு இப்போ உடனே சக்ஸஸ்ஃபுல் ஆகும். இதுக்கு ஒரு வழி இருக்குப்பா. என்ன சார்? பட் எனக்கு அது தப்பா ஃபீல் ஆகுது. தப்பு தாண்டா. ஆனா ஒரு தப்பு பண்றதுனால லைஃபே மாறுது. அந்த தப்பு பண்றது தப்பே இல்லை. என்னடாச்சு? அது உங்களுக்கு சொன்னா புரியாது சார். ஏன் அன்பு, இந்த நல்லா படிச்சா நல்ல பையனா இருந்தா பொண்ணுங்களுக்கெல்லாம் பிடிக்கும்னு சொன்னாங்கல்ல, அதெல்லாம் பச்சை பொய் இல்லை. so another entertaining movie അല്ലേ? അതൊരു entertaining comedy. അതുപോലെ ഒരു നല്ല ഫൈറ്റ് സീൻസ് ഉണ്ട്. ഒരു കോളേജ് ലൈഫ് സ്റ്റോറി ആയിട്ട് ബന്ധപ്പെട്ടാണ് സ്റ്റാർട്ട് ചെയ്യുന്നത്. എന്തായാലും പിന്നെ അവിടെ നിന്നുണ്ടാവുന്ന പ്രശ്നങ്ങളും ലവ് സ്റ്റോറീസും ഒരു എന്റർടൈനിങ് ആയിട്ട് തന്നെയുള്ള ഒരു ട്രെയിലർ ആയിരുന്നു അല്ലെ. 21st ഫെബ്രുവരിയാണ് റിലീസ് ആവുന്നത്. ധനുഷ് മൂവി ഓൾസോ അല്ലെ, അന്നാണ് റിലീസ് ആവുന്നത്. സോ ഒരു അമേസിംഗ് ബാക്ക്ഗ്രൗണ്ട് മ്യൂസിക് ആണെങ്കിലും അതുപോലെ വിഷ്വൽസ്, ഫൈറ്റ്സ് എല്ലാം അതെ അല്ലെ, അടിപൊളിയായിട്ടുണ്ട്. സോ ലവ് ടുഡേക്ക് ശേഷമുള്ള മൂവി എന്ന് തോന്നുന്നല്ലേ. പുള്ളിയുടെ ആക്ടിങ് നല്ലതാണ് അതിനകത്തായാലും ലവ് ടുഡേയിലായാലും. അതൊരു ഹിറ്റ് ആയിരുന്നല്ലോ. സോ ഒരു അമേസിംഗ് ട്രെയിലർ ആൻഡ് നെയിം ഓൾസോ ഡിഫറെന്റ്, ഡ്രാഗൺ അല്ലെ. So please share your thoughts and comments below and see you all in next video. Bye.